டெஃபினட் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்ன்னு சொன்னாக்கா சுட்டிடை சொற்கள். டெஃபினட் ஆர்டிகல்ஸ்னா குறிப்பான சுட்டிடை சொல். இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ்னா சுட்டிடை சொற்கள். A boy saw a lion. யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு லயனை பார்த்தான். The lion was ferocious. அந்த லயன், குறிப்பிட்ட லயன் பயங்கரமா இருந்தது. An angel saved the boy. ஏதோ ஒரு ஏஞ்சல் அந்த பையனை, குறிப்பான அந்த பையனை காப்பாத்தியது. A means any one noun. An means any one noun. A சொன்னா ஏதாவது ஒரு பொருள், an சொன்னா ஏதாவது ஒரு பொருள். The சொன்னாக்கா this, that, these, those, special one, already spoken of, etc. இந்த, அந்த, இவைகள், அவைகள், ஸ்பெஷலான ஒன்று, ஏற்கனவே பேசப்பட்டது மேல்கொண்டு. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். A boy. boy கான்சனன்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால ஏ போடுறோம். ஏ பாய். A sea. ஏதோ ஒரு கடல். சி கான்சனன்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால ஏ. A unit. யூ வவல் தான், ஆனால் யூ சவுண்டு கான்சனன்ட் சவுண்டாக இருக்கிறதுனால ஏ போட்டிருக்கோம். ஏ யூனிட். A one hold button. ஓ வவல் தான், ஆனால் அதனுடைய சவுண்டு கான்சனன்ட் சவுண்டு வ, அதனால் அதுக்கு முன்னால் ஏ தான் போட்டிருக்கோம். ஏதோ ஒன்று. எக்ஸாம்பிள்ஸ். an aeroplane. ஏரோப்ளேன் ஏல ஸ்டார்ட் ஆகிறது, ஏ வவல், அதனால் ஆன் போட்டிருக்கோம். ஏதோ ஒரு ஏரோப்ளேன். an MBBS டாக்டர். எம் கான்சனன்ட், ஆனாக்கா இதனுடைய சவுண்டிங்கே வவல் சவுண்டாக இருக்குது. எம் இஎம், அதனால் அதுக்கு முன்னால் ஆன் போட்டிருக்கோம். யாரோ ஒரு MBBS டாக்டர். an ஏர். ஏர் சொன்னாக்கா சொத்துக்கு வாரிசு. ஹெச் சைலண்ட்டு, அதனால் அடுத்த லெட்டர் வவல், அதனால் an ஏர் போட்டிருக்கோம். an honorable man. H silent, அடுத்த லெட்டர் vowel, அதனால an போட்டிருக்கோம். Usage of the. Any noun in the singular or the plural. The teacher called the boys. The teacher singular noun, the boys plural noun. ஸோ சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, the யூஸ் பண்ணலாம். குறிப்பான டீச்சர் குறிப்பான பாய்ஸை கூப்பிட்டாங்க. The teacher called the boy. Singular singular. Usage of the. One singular noun stands for the whole group. The unicorn is an imaginary animal. The unicorn ஒரு கற்பனை மிருகமாக இருக்கிறது. இங்கே the unicorn எல்லா யூனிகார்னையும் குறிக்குது. The cheetah is the fastest animal. The cheetah எல்லா சீட்டாங்களையும் குறிக்குதுங்க. The human being is the most dangerous of all the animals. The human being இங்கே மொத்த human beings-ஐ குறிக்குது. அதனால் இங்கே the யூஸ் செய்திருக்கு. யூசேஜ் ஆஃப் the. The is used before names of famous books. ஃபேமஸ் புக்ஸுக்கு முன்னால் the யூஸ் பண்ணணும். The Bible, the Torah. ஃபேமஸ் பில்டிங்ஸ்க்கு முன்னால் the யூஸ் பண்ணணும். The Taj Mahal, the Leaning Tower of Pisa. The is used before names of rivers. The Ganga, the Nile. Before seas. The Arabian Sea, the Caspian Sea. இப்போ கவனிங்க, அரேபியன் ஏல ஸ்டார்ட் ஆகுது, ஏ வவல். வவலுக்கு முன்னால் டிஹெச்இ இருந்துச்சுன்னா அதை தி சொல்லணும். கான்சனன்ட். கான்சனண்ட்டுக்கு முன்னால் டிஹெச்இ இருந்தால் அதை த சொல்லணும். அப்போது தி அரேபியன் சி, த காஸ்பியன் சி. யூசேஜ் ஆஃப் த. த இஸ் யூஸ்ட் பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ். தி இந்தியன் ஓஷன், த பெசிபிக் ஓஷன். மவுண்டன்ஸ், த ஹிமாலயாஸ், தி எவரெஸ்ட், தி ஆல்ப்ஸ். பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொன்னாக்கா சிறந்த நிலை, த லார்ஜஸ்ட், இஎஸ்டி எண்டிங் வேர்ட்ஸ். அந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு முன்னால் த யூஸ் பண்ணணும். த லார்ஜஸ்ட், த டைனியஸ்ட். ஆர்டினல் நம்பர்ஸ், முதலாவது இரண்டாவது, அது போல். த ஃபர்ஸ்ட், த ஃபிஃப்த். எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், த சன், the wind, the rain, the snow. Before an adjective, when it is used as a noun. The எப்போ யூஸ் பண்ணலாம்? ஒரு adjective, வர்ணிக்கிற சொல், அதாவது பெயர் சொல்லை வர்ணிக்கிற சொல்லுக்கு பேர் adjective. ஸோ அதுக்கு முன்னால் the யூஸ் பண்ணலாம். அது ஒரு நவுனாக உபயோகிக்கும் பொழுது. The charitable never deny help. தர்மம் செய்கிறவங்க ஒருபோதும் உதவியை மறுப்பதில்லை. Comparative degree, ஒப்பிடும் நிலை, அப்பொழுது the யூஸ் பண்ணணும். The lesser you indulge in junk food, the more benefit you will get. Junk foodல குறைந்தபட்சமாக ஈடுபடணும்.
அப்போது அதிக பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். omitted articles omitted for uncountables. அன்கவுண்டபிள்ஸ் இருந்தால் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. டைமண்ட் அன்கவுண்டபிள், எண்ண முடியாது. அப்போது டைமண்ட் கேன் கட் டைமண்ட். அயன் இஸ் யூஸ்ட் பை த பிளாக் ஸ்மித். அயன் எண்ண முடியாது, அதனால் அதுக்கு முன்னால் ஆர்டிகல்ஸ் போடலை. ஜென்ரல் டாக், பொதுவாக பேசும் பொழுது ஏ அண்ட் த யூஸ் பண்ணக்கூடாது. மஸ்கிட்டோஸ் பஸ் அரவுண்ட் ஸ்டாக்னன்ட் ஃபில்தி வாட்டர் பாடிஸ். கொசுங்கெல்லாம் தேங்கி நிற்கிற அழுக்கான தண்ணிங்க இருக்கிற இடத்துல அது என்ன பண்ணுமா, சுத்துமா. பிஃபோர் பர்டிகுலர் ஆர் ப்ராப்பர் நவுன், ஊர் பெயருக்கு முன்னாடி மனுஷங்க பெயருக்கு முன்னாடி ஏ அண்ட் த போட முடியாது. சென்னை இஸ் இன் இந்தியா. பிஃபோர் பிளேசஸ் where people gather, மக்கள் ஒன்று கூடுற இடத்துல அதுக்கு முன்னாடி த ஏ அண்ட் போட முடியாது. church, market, hospital, school. For example, people go to office to work. people வேலைக்கு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் ஃபீடிங் டைம், சாப்பிட்ற நேரத்துக்கு முன்னால் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட், பிரஞ்ச், லஞ்ச், டின்னர். ஸ்பெசிஃபிக், குறிப்பாக சொல்லும்போது த யூஸ் பண்ணலாம். தி ஆஃபீஸ் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன். இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆஃபீஸும் ரயில்வே ஸ்டேஷனும், அதனால் த யூஸ் பண்ணியிருக்கு. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லஞ்ச் இஸ் அ கிராண்ட் ஃபேர். குறிப்பிட்ட மக்களுக்கு லஞ்ச் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. த லஞ்ச் யூ ஆர்டர்ட் ஹாஸ் பீன் டெலிவர்ட். குறிப்பிட்ட லஞ்ச் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க இல்லையா, அது வந்திருக்கு. பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. சன், டாட்டர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப். எக்ஸாம்பிள், சன் இஸ் கோயிங் டு ஸ்கூல். மகன் ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கிறான். ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது த யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். த டாட்டர் ஆஃப் மிஸ்டர் டேனியல், மிஸ்டர் டேனியல் உடைய மகள். வென் ஆர்டிகல்ஸ் ஆர் ரிப்பீட்டட் த மீனிங் சேஞ்சஸ். ஆர்டிகல்ஸ் ரிப்பீட் பண்ணால் மீனிங்ஸ் டோட்டலி சேஞ்ச் ஆகிடும். த ஸ்கூல் ஹேஸ் அப்பாயிண்டட் அ பிரின்சிபல் அண்ட் கோஆர்டினேட்டர். ஸ்கூல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, 2 போஸ்ட்டுக்கு ஒரே ஆள். த ஸ்கூல் ஹேஸ் அப்பாயிண்டட் அ பிரின்சிபல் அண்ட் அ கோஆர்டினேட்டர். 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஷி பாட் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் பிளாக் ட்ரெஸ். ஒரே ட்ரெஸ்ஸில் 2 கலர் இருக்குது, ஒரே ட்ரெஸ்ஸு தான். ஷி பாட் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் அ பிளாக் ட்ரெஸ். ஒரு ஆரஞ்ச் ட்ரெஸ்ஸும் ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸும், அப்போது 2 ட்ரெஸ்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடேஸ் கிளாஸ். ஹாப்பி லேர்னிங்.